ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாறை மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன். ஆயில் வந்து ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிக்கிட்டு பூண்டு 5 பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டு அது ப்ரௌன் கலரில் வந்ததும் சீரகம், வெந்தயம் இது போட்டு ரொம்ப நேரம் வேக விடாதீங்க, கருகிடும். அதனால் கொஞ்சம் போட்ட உடனே வெங்காயத்தை சின்ன வெங்காயம் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டு தோல் உரித்து அதை இது ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா மீன் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை விழுது எடுத்து இதில் போட்டிருக்கேன். ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா புளி தண்ணி ஊற்ற போகிறதுனால தக்காளி நான் ரொம்ப ஆட் பண்ணிக்கல. 2 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலருக்காக தான், அது ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க. இது காரம் அவ்வளோவா இருக்காது, அதனால் கலந்த மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க காரம் வேணும்னாக்கா. அதுக்கப்புறம் கலந்த மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் திக்காக தான் வரும். நான் தண்ணி குழம்பா கூட வச்சுக்கலாம், நாளைக்கு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால். நான் எனக்கு மட்டும்தான் மீன் குழம்பு செய்கிறதுனால நான் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிறேன். என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க, எனக்கு மட்டும்தான். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் நான் வச்சுக்க போகிறேன். அப்புறம் தனியாத்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி நான் 1/2 கிளாஸ் மட்டும் ஊற்றிக்கிறேன். ஏன்னா அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சோம்னாக்கா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். அதனால் புளி போடுறதுனால தான் நான் தக்காளி ரொம்ப ஆட் பண்ணிக்கல. புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை நான் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா கரைச்சி இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் நம்ம அதை ஊற்றிக்க போகிறோம். தேங்காவும் ஒரு 2 பத்து தேங்காய் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்துக்கோங்க. 2வது பாலில் தண்ணி ஊற்றி எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு பால்லே நல்லா திக்காக கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, சாதத்துக்கு இதுக்கு சைட் டிஷ் வேணால் இதில் இருக்கிற மீனும் இதை மட்டுமே நான் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தேங்காய் பால் நல்லா சுண்டி வரணும், அதனால் வந்து நான் முன்னாடியே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கல் உப்பு, இதுக்கு வந்து தூள் உப்பு போடுறதை விட கல் உப்பு போடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். மீன் வந்து தலை பீஸ் எல்லாம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மீன் செஞ்சுட்டு இதில் வந்து தலை பீஸு வால் பீஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன், அதை மட்டும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு ரொம்ப கொதிக்க விடாதீங்க, ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கிடுங்க, அவ்வளோதான். மீன் குழம்பு, சூப்பரான மீன் குழம்பு ரெடி. அப்புறம் நான்